மே 23 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிக்கலில் சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த லீவிஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் நாங்கள் இந்தியன் ஓஷனுக்கு கீழே கோண்டுவானா அப்படின்ற சூப்பர் காண்டினென்ட்டோட எல்லைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக மேப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா போட்டிருக்கு. சூப்பர் காண்டினென்ட் அப்படின்னா என்ன? சயின்டிஸ்ட் உண்மைக்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? இது மூலமாக நீங்கள் நான் வாழ்ந்துட்டுருக்க இந்தியா உட்பட மொத்த உலகமும் என்ன தெரிஞ்சுக்க போகுது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் 360. முதல்ல சூப்பர் காண்டினென்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது 7 கண்டங்களாக பிரிஞ்சிருக்கிற நம்ம பூமி பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னால் மிகப்பெரிய நிலப்பரப்புகளாக சேர்ந்து தான் இருந்தது. இதை தான் சூப்பர் காண்டினென்ட்னு சொல்கிறோம். பல மில்லியன் வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த சூப்பர் காண்டினென்ட்டோட ஷேப்பு மாறிக்கிட்டே இருக்கும். டைனோசர் பீரியடில் பாஞ்சியா அப்படின்ற சூப்பர் காண்டினென்ட் 2ஆக பிரிஞ்சு கோண்டுவானா அண்டு லொரேசா அப்படிங்கிற சூப்பர் காண்டினென்ட்ஸாக மாறுது. 2017 லீவிஸ் அவரோட டீமோடு சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை தொடங்கணும்னு நினைக்காரு. அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் இந்தியன் ஓஷனில் இருக்கிற மடகாஸ்கர் அப்படிங்கிற தீவுகளை சுற்றி இருக்கிற தீவுகளில் ஒன்றான மரிஷியஸ் தீவை தான் தேர்ந்தெடுக்காங்க. இந்த தீவோட கடலுக்கு அடியில் மேஸ்கரின் அப்படிங்கிற பீடபூமியில் இருக்கிற எரிமலையில் தான் அவங்க ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. பர்டிகுலராக இந்த தீவை அவங்க தேர்ந்தெடுத்துக்க காரணம், இந்த தீவு உருவாகி வெறும் 9 மில்லியன் வருஷங்கள் தான் ஆகுது. 9 மில்லியன் வருஷங்கள் அப்படிங்கிறது பூமி உருவானதுலேருந்து கணக்கெடுத்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான வருஷம்தான். கோண்டுவானா சூப்பர் காண்டினென்ட் இந்த தீவுக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்னா, இந்த தீவு உருவாகும் போது அந்த கோண்டுவானா சூப்பர் காண்டினென்ட்டோட தாதுக்களையும் கனிமங்களையும் கூடவே சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு லீவிஸ் நம்பினார். இந்த ஆராய்ச்சியோட முடிவில் அவங்களுக்கு கிடைக்கிறது ஜிர்கான் கிறிஸ்டல். இந்த ஜிர்கான் கிறிஸ்டல் அப்படிங்கிறது பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மினரல். ஆக்சுவலாக பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பொருள் நமக்கு இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கு. எரிமலை குழம்புகளால் உண்டான பாறைகளில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த கிறிஸ்டல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எரிமலை குழம்புகள் பூமியோட மிக ஆழமான பகுதியிலேருந்து வரும்போது இந்த கிறிஸ்டலை மேலே கொண்டு வந்துருக்கலான்னு நம்புகிறாங்க. இந்த ஜிர்கான் கிறிஸ்டலை டைம் கேப்சூல் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதை இப்படி கூப்பிட்றதுக்கு காரணம், இது காலத்தை கடந்தும் சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு மினரல் ஆகும். இந்த கிறிஸ்டல் எவ்வளோ வெப்பத்தை வேணால் தாங்கும். அதனால தான் எரிமலை குழம்புகள் மூலமாக மேலே வந்திருந்தாலும் அது அழியாமல் இருக்க முடிஞ்சிருக்கு. இந்த கிறிஸ்டல் பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படிங்கிறதுனால இந்த தீவுகளுக்கு கீழே தான் கோண்டுவானா சூப்பர் காண்டினென்ட் இருக்கும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் உறுதிப்படுத்துகிறாங்க. இது 2017 வருஷம் முடிஞ்ச விஷயம். இப்போது மே 23 சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கோண்டுவானா சூப்பர் காண்டினென்ட்டோட மேப்பை முழுசாக வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பு மூலமாக நம்ம பூமியில் இருக்க 7 கண்டங்களும் எப்படி பிரிஞ்சு வந்தது, இந்த 7 கண்டங்களோட நகர்வுகள் அடுத்து எந்தெந்த திசையில் இருக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு கண்டுபிடிக்க முடியும். இந்த பூமி உருவான காலத்திலிருந்து டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகள்னால பல நிலங்கள் பிரியவும் செஞ்சிருக்கு, பல நிலங்கள் சேரவும் செஞ்சிருக்கு. எடுத்துக்காட்டாக இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலைகளே டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகளால் உருவானது தான். அந்த மலைகள் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவோட பாதுகாப்பு என்ன இருக்கும்? அடுத்த 100 வருஷத்தில் நம்ம நாடுகளுடைய நிலப்பரப்பு எப்படி மாறப்போகுதுங்கிறத பொறுத்து தான் அந்தந்த நாடுகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கும் சர்வைவலுக்கான திட்டங்களை தீட்டுறதுக்கும் முக்கியமாக இருக்குது. அதனால தான் இந்த கண்டுபிடிப்பு அடுத்து வர எதிர்காலத்தில் கண்டங்களோட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும்னு நம்புகிறாங்க. இதை தொடர்ந்து வர வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு மிஸ்ஸஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.